வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படிங்க? ரொம்ப இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸை கொண்டு போய் அங்கங்கே வச்சுட்டானுங்க. ஸோ அதனால வீடை வந்து ஆஃபீஸ்க்கு நேராகவே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் முன்னாடி தான் நம்ம வீடு இருக்கு. நீ அவசரமாக கிளம்பி வா, உனக்கு ஒரு வேலை இருக்குன்னானுங்க. எப்போ பார்த்தாலும் காலைல தான் ஓட்டுறமே, நைட் ஓட்டுறோம்னு ஒரு ஸோ அதனால கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு இவ்வளோ அலங்காரம் பண்ணி வச்சுருக்கானுங்க. என்ன இதுன்னு தெரில. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு ஓட்ட போகிற பஸ்ஸாக கூட இருக்கலாம். ஓனர்கிட்ட கேட்குறோம். சரி, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கேட்டுட்டேன் மக்களே. இதுதான் ஓட்ட போகிறோமா, ஓகேவா? என்ன திருநெல்வேலி ஓடுறது? ஓ, ஐயப்பனை காண போகிறோம் மக்களே. சுவாமியே ஸ்வர்ணமையப்பா. ஸோ ஐயப்பனை காண தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். இங்கே நாகர்கோயிலேருந்து பம்பைக்கு தான் போக போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பஸ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டிதான். பரவாயில்ல மக்களே, ஐயப்பனை கும்பிட்டாச்சு. ஐயப்பா என்னை பார்க்க வரோம், ஒரு குஷியாக இருக்கு. ஐயப்பா போயிட்டு வரோம், போமா வாங்க. இன்னைக்கு வேலை எங்கேயும் எவனையும் இடிக்காம போகணும், ஓகேவா? இதுதான் நம்ம வேலை இன்னைக்கு. போவோமா? டே தமிழ்ல தான் சொல்றேன், யாரும் இடிக்காம போகணும். நீ வாட்டுக்கு செல்லுன்னு வர, ஏதோ நீ கொடுத்த. சரி, அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு சம்பவம் கேமிங் 2.0. ஸோ மக்களே, போன வீடியோவில் ஒருத்தன் வாய் பேசினால, அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். டே, எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்டா அப்படி பண்றீங்க? யார் இவன் கூட்டத்தை பொழந்துக்கிட்டு வர்றா? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அவனா வாண்டடா வந்து இடிச்சுட்டு நம்ம மேல குத்தம் சொன்னானா நான் கடுப்பாயிருவேன். புது வண்டி மாலையை வேற போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, ஒழுங்கா பாத்துக்கணும் வேற. அது வேற ஒரு இது இருக்கு. ஸோ அதை அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டிதான். போன வீடியோல ஒன்று நடந்துச்சு, யாருக்காச்சும் தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் சொன்னதுதான், 50 சப்ஸ்கிரைபர் வந்தா பேனர் வைக்கிறோன்னு, அதையும் வச்சிடலாம், ஓகேவா? உள்ள லைட்டை போட்டாச்சு மக்களே. உங்களை நான் ஆஃபீஸில் பாதி பேர் சபரிமலைக்கு போகிறனால இங்கே பாதி பேர் ஏற்றாங்க. ஸோ அதனால் நம்ம உள்ளே போயும் இன்னும் பாதி பேரை ஏற்ற போகிறோம். எங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் போயும் இன்னும் பாதி பேர் நிற்கிறாங்களாம். ஸோ அவங்களே ஏற்றிட்டு ஐயப்பனை காண வந்து நம்ம போக போகிறோம். இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கோம். திருப்பலாமா? சரி, அதை விடுங்க. போன வீடியோவில் ஒருத்தர் நம்மள்ட்ட பேசினார்ல, அவர் வந்து பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு. வர கூப்பிடணும், அதுக்கு நான் இத்தனை சுத்த வேண்டியதாக இருப்பாருங்களேன். இவனை பார்க்க இல்லை, ஐயப்பனை பார்க்க தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வந்து வண்டி வந்து சாந்தமாக போகும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு இதுவும் இல்லை. எப்பயும் போல தான் போகணும், எவனையும் இடிக்காமல் போகணும், அது ஃபர்ஸ்ட் ரூல். எவனையும் மோதாமல் முட்டாமல் எதுவுமே பண்ண போகணும். அக்கா மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், ஓகேவா? சரி, எத்தனை தடவைடா திரும்புறது வண்டியை? முடியலடா, சத்தியமே என்னால் முடியல. சாரி, என்னோட மிஸ்டேக். அக்கா நீங்கள் போகிறீங்களா இல்லை நான் அப்படியே ஏறி போவீங்க? அவ்வளோதான் மக்கள், நம்ம அப்படியே இன்னொரு ரைட்டு வேற போடணும். எத்தனை தடவை தான் போடுறது? திருவண்ணாமலை மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கோம் நம்ம, என்னதான் பண்ணுறதுன்னு தெரில. சரி மக்களே, இந்த வீடியோ நான் அதோட பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, போடலை. ஆனால் பார்ட் 2 இன்னும் ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் அதுவும் கன்ஃபார்ம் வரும். பார்ட் 1க்கு ஒரு நல்ல இதை கொடுத்தாலும் பார்ட் 2 போட முடியும். ஓகே மக்களே, இப்போலாம் ஏறுறவங்களாம் ஏறிக்கோ, ஏன்னா நம்ம பக்திக்கு அணி போயிட்டு இருக்கோம். வண்டி அழகா இருக்கு. எவனாச்சும் குப்பைய போட்டீங்க, கதம் சுவாமியே சரணமையப்பா. இந்த உட்காண்டர்ல, என்னப்பா தம்பி நல்லா இருக்கியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? நம்புறேன். சுவாமியே சரணமையப்பா. ஆமா மக்களே, நான் மாலை போட்டேன். நான் பண்ண தப்பு ப்ராஜெக்ட்ல மாலை போட்டேன் மக்களே, மாலை போட்டேன். இவத்தை எப்படிலாம் பேச போறனோ, நீங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்லி ஹெல்ப் பண்ணுங்களேன் மக்களே. நம்மள்ட்ட மாலை போட்டு ஹெல்ப் பண்ணலாம். மாலை போடுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, மாலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறான். இதெல்லாம் நியாயமா? நீங்களே கேளுங்களேன். பாத்தீங்களா எப்படி பேசுறாருன்னு? இவரெல்லாம் ஒரு டிரைவர்னு நீங்க சொல்றீங்க, நான் என்னத்தான் சொல்றது? என்னது, நானும் ஒரு டிரைவரா? சரிடா தம்பி, நீ பெரிய கண்டக்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். நீ பெரிய ஆள் தான்ப்பா. உன்னை ஏதாச்சும் சொல்லுவாங்களா? நீ வேற மாலை வேற போட்டிருக்க, அது எதுவும் சொல்லக்கூடாது. அந்த காரணத்திலே நீ வந்து எங்க கூட அப்படியே வம்புக்கு வருவ. நாங்களே ஏதாச்சும் சொன்னோன்னா
நீ அப்படியே கோவப்பட்டுருவ, பொங்கி எழுந்துருவ. அண்ணே நான் அப்படி சொல்ல வரலனே. நீங்க ஏனே இப்படி பண்றீங்க அண்ணே? ஏன் கண்ட்ரோல் பஸ் ஏன் கண்ட்ரோல். நீங்க பார்த்து பொறுமையா வண்டியை மட்டும் ஓட்டுங்க சரியா? உங்க கண்ட்ரோல்ல பஸ் இருந்தா நல்லா தாண்டா இருக்கும், சூப்பரா இருக்கும் பஸ். இப்ப என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாத்துட்டு வரியா? இனிமே அண்ணே அதெல்லாம் இங்க இருக்கவே கூடாது சரியா? அண்ணே அண்ணன் நம்பி ஃப்ரீயா பழகிருக்கோம். நாளைக்கு ட்ரிப்பு போறோம், ஃப்ரீயா பழகிறோம். என்னன்னு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க? முதல்ல யார அசிங்கப்படுத்தினா, நானா நீயா? ஐயோ, அவன் ஏற்கனவே தலைவலி கொடுத்தா, இவன் அதுக்கு மேல தலைவலி கொடுத்தான். தள்ளி போடா. புனிதமான பயணத்துக்குலாம் போகும்போதுதான் இப்படி பண்றானுங்க. அப்படியே உனக்குலாம் பார்த்தாலே அப்படியே கடுப்பாகுது மக்களே. எப்படியோ சிட்டியை தாண்டி வந்துட்டோம். வெற்றிகரமா நம்ம ஒரு மலைப்பகுதியை வந்து பிடிச்சிருக்கோம் மக்களே. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்து அதெல்லாம் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டோம் ஓகேவா? எங்கேயே வந்திருக்கடா கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர் பம்பை பரவாயில்ல, சில பல மலைப்பகுதி எல்லாம் இருக்கு. அந்த ரோட்ல தான் இப்ப நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அவனை ஏன்னா நீங்க திட்டுறீங்க அப்படின்னு நீங்களாம் கேட்கும்போது, சரி விடுங்க, உங்களுக்காண்டி இல்லைனாலும் அந்த ஐயப்பனுக்காண்டி அவனை வந்து மன்னிக்க போறோம் ஓகேவா? ஐயையோ, பஸ் உங்கள்கிட்ட பேசியும் அவன்கிட்ட பேசியும் பஸ்ஸை நான் அப்படியே விட்டுடுறேன். என்ன மக்களே சொல்றது, வேற வழியில ஓவர்டேக் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கு ஓவர்டேக் எடுக்கிறேன், அதுக்கு முன்னாடி அவன்கிட்ட வந்து சாரி கேட்டுடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் சாரி கேட்கறானான்னு கேட்டு நீங்க சொல்லுங்க. அண்ணே அவனே சாரி கேட்கும்போது நான் சாரி கேட்கலன்னா என்ன? அண்ணே என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்புதான். சுவாமியே சொர்ணமையப்பா. மன்னிச்சிடுங்கிற அப்புறம் எதுக்குடா சுவாமியே சரணமையப்பா? சரிடா, சுவாமியே சரணமையப்பா. ஓகே மக்களே, அவனையும் மன்னிச்சிட்டேன். சரிடா, இன்னைக்கோட ட்ரிப்பு எப்படி இருக்கு? இன்னைக்குதான் மலைக்கா இல்ல நாளைக்கு தான் நான் கொண்டு போய் விடுவேன்? ஸோ அப்பயே மலைக்கு போய்க்கிறியா இல்ல எப்படி கணக்கு? அண்ணே பம்பைல இருந்து ஏதோ ஒரு பஸ் போதான், அதுலதான் நாளைக்கு மலைக்கு போகணும். என்ன சொல்றீங்க? இல்ல நீங்களே இல்ல போறீங்களா இல்ல இன்னைக்கு நைட்டே நீங்க ரிட்டர்னான்னு கேட்கணும். அதை பத்தி யார் சொல்லுங்கண்ணே. இல்ல மக்களே, அதை வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் முடிவு எடுக்கணும். அதே தாண்டா, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் நான் முடிவு எடுப்பேன். இல்லைன்னா நீ அங்கிருந்து வேற பஸ்ல போற மாதிரி தான் இருக்கும். நான் இன்னைக்கு நைட்டே ரிட்டர்னோட தான் பிளானு. இங்க எங்கேயாச்சும் வண்டியை இப்ப நிப்பாட்டிட்டு சுவாமிகளை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு நம்ம அப்படியே நைட் இன்னும் கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணோம்னா சபரிமலைக்கு போயிடலாம் ஓகேவா? கொஞ்சம் நீங்க எல்லாம் தூங்குங்க, நான் அந்த இடம் வந்தோடனே எழுப்புறேன். ஏன்னா அந்த இடம் ஒரு இந்த சுவாமிகள்லாம் தங்குற ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ அந்த இடம் வந்தோடனே நான் கன்ஃபார்ம் எழுப்புவேன் மக்களே. போலீஸ்கார் வேற போறாரு. ஏன்டா எனக்கிட்டே வரீங்களா? ஐயோ, நான் பாட்டுக்கு பொறுமையா போக முடியல மக்களே. இவனுங்க வேற செல்லு செல்லுன்னு நடுவுல ஊடால வந்துடுறானுங்களா, அதனால ஒரு பொறுமையா போகவே முடியல. சரி சரிடா, நீ தனியாவே போய்க்கோ. ஸோ அடுத்த டைம் நானும் உன் கூட வந்து மாலை போட்டு வர போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி கன்னி பூஜை வச்சிருந்தா வணக்கமணியும் கூப்பிட்றேன்டா, வந்துடுறா. சரி, எனக்காண்டி மன்னிப்பு கேட்கறக்காண்டி ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்க. சரி அதை விடு, போலீஸ்காரரே முந்தி போற மக்களே. எப்படிலாம் என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்களேன். இன்னும் கொஞ்சம் போகணும், இன்னும் ரொம்ப தூரமே போகணும். அது வரைக்கும் அவனோட சுவாமிகள் கதைகள் அதெல்லாம் கொஞ்சம் கேட்போம். அவன் என்ன பண்றான், எப்படி எதனால மாலை போட்டான் அப்படிங்கறத கேட்போம். சொல்றா உன்னோட கருத்து, உன்னோட இதெல்லாம் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறது வந்து ஃபர்ஸ்ட் வரணும் கன்னி பூஜை 48 போட்டீங்கன்னா சொல்லுங்க. அதுக்குள்ள அண்ணன் எதுக்கு வண்டியை ஸ்லோ பண்றாரு? எதுக்குமே வண்டியை ஸ்லோ பண்றீங்க? எதுக்கு ஸ்லோ பண்றேன்னா, நான் தான் சொன்னேன்லடா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த போய் ஃபர்ஸ்ட் அவங்கள ரெஸ்ட் எடுக்க கொடுத்துட்டு அப்படியே போகலான்னு சொன்னேன்ல. அதனாலதான் இப்ப வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க போறோம் ஓகேவா? இதுதான் அந்த இடம் மக்களே. இப்போ கோவையிலேருந்து கேரளா போற வழியில வந்து இந்த இடம் இருக்கு ஓகேவா? இந்த பஸ்ஸோட மோடு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ சொல்ல சுவாமிகளா, இறங்க வேண்டியவங்க இறங்கிக்கோங்க, ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். சுவாமிகளா எல்லாரும் வந்துட்டீங்களா? இப்போ வந்து வண்டி ஆன் பண்ணிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து தூங்க போகிறீங்க. இப்போ தான் காலைல எந்திரிச்சிக்கிறீங்களா இல்லையா? இப்போ வந்து மணி கரெக்டாக காலையில் 1:30 ஆகுது. நம்ம அங்கே 7 மணிக்கு எடுத்தோம். இப்போ நம்ம 1:30 கிட்டலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கோம் ஓகேவா? இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், பொறுத்துக்கோங்க, நம்ம சீக்கிரமாக போயிடலாம் ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஹைவேஸில் போக போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் தூங்கிட்டு வாங்க, அதுக்குள்ளே நான் ஒரு நல்ல ஒரு ஐயப்பன் பாடல்களா போடுறேன் ஓகேவா? காப்பிரைட் வந்தா அதுக்கு நான் ஒன்றும் காரணம் இல்லை, கொஞ்ச நேரம் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா? சரி போடுவோமா?
நாடாளும் மன்னவனும் காடாள வந்த மலை ஒரு மாநாடு கண்டது போல் மலர் கோடி பூக்கும் மலை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நான் இடிச்சனா? நீங்களே பார்த்துங்க. நான் இடிச்சனா இடிக்கலையா? ஏண்டா ஒரு பாட்டை ஒழுங்கா போட விடுறீங்களாண்டா? ஓ, சுத்தமா முடியல மக்களே. ஒரு பாட்டு தான் போட ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள வந்து தானா இடிச்சிட்டான். அது அவர் சொன்ன மாதிரி தான், நான் பாட்டுக்கு செவனேன்னு சொல்லா போயிட்டேன். ஸோ மக்களே, வெற்றிகரமா பம்பை சைடில் தெரியுதா உங்களுக்கு? இந்த ரைட் சைடில் வீடுகளுக்கு பின்னாடி வந்து பம்பை வந்து வெற்றிகரமா வந்துச்சு. ஐயோ டே சுவாமியலா, டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சாரி. ஏன் இப்படி ஆடுறீங்க? அதான் பம்பை வந்துருச்சுல. இனிமே சுவாமி போ போ சுவாமி, அந்த ஒரு ஆட்டம் தான் இனிமே. மறுபடியும் எதுக்கு ஆடுறீங்க? பொறுமை பொறுமை பொறுமை, பொறுமையா போ கபி. நீ இன்னைக்கு மக்களை கூட்டு போல, சுவாமியை கூட்டு போறோம், ஓகேவா? அப்படியே ரைட்டு 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 ரைட்டு, போயிடலாம் போயிடலாம் போயிடலாம். போலீஸ்காரர் இருக்காரு, இடிச்சோம் சோழியை முடிச்சிடுவாரு. சரி விடுங்க மக்களே, நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். இவன் புதுசா மாலை போட்டிருக்காங்கிறது தான் என்னால நம்ப முடியாத ஒரு, ஓகேவா? பொறுமை பொறுமை பொறுமை, பஸ் வரல அப்படியே ஏறி 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 ஏறி. இவ்வளவுதான் மக்களே. அவன்கிட்ட கேட்போம், உன்னோட ஃபர்ஸ்ட் மாலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உன்கிட்ட கேட்போமா? சொல்றா தம்பி. கண்டக்டர் கந்தசாமி, சொல்லுங்க உங்களோட. அதாவது நீ மாலை போடுறதுன்றது பெரிய வரலாறு. ஒரு வாரம் இருந்து மாலையை போட்டு 48 நாளுக்கு அப்புறம் ஐயப்பனை போய் பாக்குறது. அண்ணே, நீங்க என்கிட்ட பேசி பேசி வண்டியை கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. இனிமே நீங்க வண்டியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க, என்கிட்ட பேசுறது விட்டுருங்க. விட்டுருங்கன்னா மொத்தமா விடாதீங்க, அப்பப்ப பேசுங்க. டிரைவிங் ரொம்ப கான்சென்ட்ரேட்டா போகும்போது பேசாதீங்க, ஓகேவா? மக்களே, பம்பையை பார்த்துக்கோங்க. கீழே தெரியுதா பம்பை? பம்பைக்கு மேல அந்த பாலத்தை நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஓகே, தெரியுதா? 2 சைடுல பம்பை தெரியுதா? 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 தெரியுதுடா, அதுக்கே இத்தனை தெரியுதா தெரியுதா தெரியுதான்னு கேக்குற? மக்களே, இன்னும் கொஞ்ச தூரம் தான், வெற்றிகரமா நம்ம வந்து ஐயப்பனை பார்க்க வந்து வரப்போறோம். இன்னும் ஒரு 5-6 நிமிஷத்துல வந்து வந்துடுவோம். 5-6 நிமிஷம்லாம் இல்லை, இங்கேதான் இருக்கு. நான் 6க்கு பிறகுதான் 5-6 நிமிஷம் இருக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்ல திரும்பினா பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோல நம்ம ஐயப்பனை பார்க்க போறோமா, இல்லை வேற பஸ்ல அவன் தனியா போறானா, அதான் கதை. ஸோ வீடியோ பார்க்காம மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உன்னோட கருத்து ஏதாச்சும் இருந்தா சொல்றா டே தம்பி. மக்களே, அண்ணனோட ட்ரேட் போறமா இல்லைன்றது ஒரு மேட்டர். அதுக்கு முன்னாடி பாய் பாய் மக்களே, நான் போய்